ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.5ல எயித்துல தேர்ட் சம் பார்க்க போறோங்க. சேம் தான், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்க போறோம். என்ன லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு? லெஃப்ட் ஹேண்ட் சைடு f டாட் g டாட் h இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கவங்க சால்வ் பண்றோமா? f டாட் g of x is equal to வேரியபிள் கொடுத்துட்டேன். வேரியபிள் கொடுத்ததுக்கு அப்புறம் டாட்டை தூக்குறேன். டாட்டை நான் என்ன பண்ணலாம்? பிராக்கெட்ல என்னோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நான் மாத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து f of g of x, f of g x னா என்ன? f of x னா என்ன சொல்றாங்க? x minus 4. இங்க x யாரா கன்சிடர் பண்ணிக்கிறோம்? g of x தான் x நம்ம இங்க கன்சிடர் பண்ணிக்கிறோம். தென் அடுத்து g of x உடைய வேல்யூ என்ன? g of x ஓட வேல்யூ என்ன? x square minus 4. இதனால f dot g of x கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து நான் கண்டுபிடிக்க போறேன் f dot g dot h of x கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதாங்க. இப்ப என்ன போறோம்? f டாட் g டாட் h கண்டுபிடிக்க போறோம். இப்ப என்ன வரும்ன்றது கரெக்டா சொல்லுங்க. f டாட் g h of x கண்டுபிடிக்கும் போது பிராக்கெட்ல கொண்டு வந்துடுறோம் h of x. அடுத்த கண்டிஷன்ல இது f of g ஓட வேல்யூ நமக்கு தெரியும். யாரா இருந்தாலும் x ஸ்கொயர் பண்ணிட்டு 4. இங்க யார் இருக்கா? h of x இருக்காங்களா? இப்ப h of x எங்க வந்துருச்சா? h of x ஓட வேல்யூ என்ன? 3x minus 5 the whole square minus 4. 3x minus 5 a minus b whole square. அப்ப என்ன வரும்? a square 3x square minus 2 into ab plus b square minus 4. ஓகேங்களா? இப்ப இத சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எழுதுறீங்களா? 3x square என்ன வரப்போகுது? 9x square minus 6x into 5 30x plus 25 5 square 25 minus 4. ஃபைனலா ஆன்சர்ஸ் என்ன வரும் பாருங்க. f dot g dot h is equal to 25 minus 4 21 வருமா? இது எல்லாமே கரெக்டா இருக்கா? அப்படி எழுதிடலாம். 9x square minus 30x plus 21. f dot g dot h கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு போவோமா? RHS ரைட் ஹேண்ட் சைடு என்ன சொல்லிருக்காங்க? f டாட் என்ன சொல்லிருக்காங்க? f டாட் g டாட் h. ஃபர்ஸ்ட் g டாட் h கண்டுபிடிச்சிடலாமா? g டாட் h ஓட வேரியபிள் கொடுக்குறோம். வேரியபிள் யாரு? x. x தான் क्वेश्चनல இருக்கு. அப்புறம் டாட்டை தூக்குறோம். g of h of x கொடுத்துறோம். அடுத்து என்ன வரும்? g of x னா என்ன? g of x is equal to யாரா இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணிடுது. அத x ஸ்கொயர் பண்ணுது. இங்க யாருக்கு? h of x தான் இங்க x. then h of x உடைய வேல்யூ என்ன? h of x is equal to 3x minus 5 the whole square. a minus b whole square ஃபார்முலால இருக்கு. a minus b whole square ஃபார்முலா என்ன? a square minus 2 into a b plus b square. ஓகேங்களா? இப்போ இத கிளியர் பண்ணுங்க. 9x square minus 30x plus 25. ஓகே, ரெண்டு சைடு போட்டாச்சு. அடுத்து வேற என்ன பண்ணணும்? g டாட் சரி f டாட் g டாட் h இத கண்டுபிடிக்கணுமா? ஈக்குவல் டு இது கூட யார் வேரியபிள் ஆட் பண்றோம்? x ஆட் பண்ணிக்கணும். f டாட் g டாட் h இது f g டாட் h நம்ம கண்டுபிடிச்சாச்சு. யாரை கண்டுபிடிச்சிட்டோம்? g டாட் h கண்டுபிடிச்சிட்டோம். g டாட் h of x நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்ப f of என்ன கண்டுபிடிச்சோம்? 9x square minus 30x plus 25 into f என்ன சொல்றாங்க? x minus 4. யாரா இருந்தாலும் minus 4 பண்ணிடு. யார் இருக்கா? x இவங்க தானே. x square minus 30x plus 25. ஓகேவா? அப்ப இதுல எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. இதுல இருக்க கான்ஸ்டன்ட் 25 minus 4. மத்தவங்க யாருமே உங்களால மைனஸ் பண்ண முடியாது. 25 minus 4 என்ன இருக்குது? 21. 9x square minus 30x plus 21 என்ன வரப்போகுது? f dot g dot h of x. f dot g dot h கண்டுபிடிச்சாச்சு. இப்ப கம்பேர் பண்ணி பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ ஈக்குவலா இருக்கா? எஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ நமக்கு ஈக்குவலா இருக்கு. therefore LHS is equal to RHS. முடிச்சிருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ஒன்ஸ் ரீகால் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான சம்ஸ்.